மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மைச் செய்தி. ஓபிஎஸ் பக்கம் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பு 19ஆம் தேதி வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பு 19ஆம் தேதி வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். பண்ருட்டி ராமச்சந்திரன் வரும் 19ஆம் தேதி புதிய கட்சி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஓபிஎஸ் அணியிலே மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்தவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார். அவர் தலைமையிலே தற்போது காஞ்சிபுரத்திலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இனி ஓபிஎஸ் அணியில் இருக்க வேண்டாம், அந்த கட்சியிலிருந்து விலகலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மொத்தமாக முடிவு செய்திருப்பதாகவும், அதன் காரணமாக ஓபிஎஸ் அணியிலிருந்து நிர்வாகிகள் கூண்டோடு விலகுவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் விரைவில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து அவருடன் இணைய இருப்பதாகவும், அவர் வரக்கூடிய 19ஆம் தேதி புதிய கட்சி ஆரம்பிக்க இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஏற்கனவே ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக தன்னிடம் இருக்கக்கூடிய 88 மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருந்தார். அதில் சுமார் 77 மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகம், அதாவது நடிகர் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்தும் கூட ஓபிஎஸ் இதுவரை அதிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கூட்டணி குறித்த எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் பல்வேறு நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே விலகி வரக்கூடிய நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரஞ்சித் அவர்கள் தலைமையிலே ஒட்டுமொத்தமாக மொத்த நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அணியிலிருந்து கூண்டோடு விலகுவதாக அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் விரைவில் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து இணைய இருப்பதாகவும், அவர்கள் புதிய கட்சி, அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. வரும் 19ஆம் தேதி தாஜ் கன்னிமரா ஹோட்டலிலே அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே அந்த சந்திப்பிலே இந்த அறிவிப்பு இருக்கும் என்று தெரிய வருகின்றது. அந்த கட்சிக்கான பெயர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருப்பதாக தெரிகின்றது. இந்த கட்சியை ஏற்கனவே ரஞ்சித் குமார், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். எனவே அதன் காரணமாக அந்த கட்சியை தொடங்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணி வைத்து செயல்பட இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஓபிஎஸ் கட்சியிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகி இருப்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையிலே புதிய கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒன்றிணைத்து, அதாவது அவர்கள் ஓபிஎஸ் அணியில செயல்பட்டவர்கள் அல்லது எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகள், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து இந்த கட்சியில் இணைக்க இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பழம்பெரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் பயணித்தவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே அது உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.